எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நடந்து முடிஞ்ச இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை ரொம்ப அமைதியா ஆரம்பிச்ச பிரச்சனை, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரணக்கொடூரமா போய் முடிஞ்சிருக்கு. இது பார்த்தாலே ரத்தம் கொதிக்குது, அந்த மாதிரி நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அடித்தளத்திலிருந்து இந்த குழப்பம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பேர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நாங்க தான் 10 வருஷமா போராடிட்டு இருக்கோம்னு சொல்லி 5 பேர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால நடந்தது. இந்த ஆதிங்கிலவர் என்ன பண்றாரு, கோயம்புத்தூர்ல போனாராம், ஃபுல் டே இருந்தாராம், இருந்துட்டு அங்க எல்லாம் போராட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஊர்ல இருந்து கிளம்புறத பத்தி ஒண்ணுமே பேசல. அப்ப அவரு என்ன மனநிலையில இருந்தாரு, என்ன வாயில என்ன இருந்துச்சுன்னு ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் டெல்லி போறாரு. அதுக்கப்புறம் 2 நாள் சத்தமே இல்ல. முந்தான திடீர்னு ஒரு வீடியோ போடுறாரு. வீடியோ போடுறதுக்கு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அங்க இந்தியாவுக்கு எதிராக பேசினாங்க, மதத்துக்கு எதிராக பேசினாங்க, இதை பேசினாங்க, அதை பேசினாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு முன்னாள். இது நீ ஊர்ல இருந்து கிளம்புறப்பே நீ சொல்லி இருந்திருக்கணும்ல அங்கனுக்குள்ள. சரி, ஒரு போராட்டத்துக்கு போற நீ அங்க ஒரு மெயின் பார்ட்டிசிபெண்டா போறேங்கிறப்ப, இந்த மாதிரி தப்பா நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப நீ ஹைலைட் பண்ணிருக்கணும், களத்துல நின்னு பேசிருக்கணும். இந்த மாதிரி பேசுறீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, தப்பு அப்படின்னு. 1000 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் இந்த மாதிரி தப்பா பேசுறாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க சொல்லி இருந்தா மிச்சம் இருக்கிறவங்க அவங்களே அடிச்சு காட்டியிருப்பாங்க. அதுக்கு வக்கு இல்ல. அப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க டெல்லி போனீங்க. டெல்லியில போய் பார்த்து மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, குடியரசுத் தலைவருக்கு அமிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இது நீங்க அங்க இருந்தே குடியரசு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்தே நீங்க பிரஸ்ல சொல்றீங்க போராட்டத்தை வாபஸ் வாங்க. நீ யாரை கேட்டு சொல்ற, யாரை கேட்டு சொன்ன? அத்தனை பேர், அத்தனை 1000 பேர், லட்சம் மக்கள் சோறு தண்ணி இல்லாம, வீடு வாசல் இல்லாம ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. நீ அவனை பார்த்துல சொல்லிருக்கணும். முந்தானத்து நைட்டு பிரஸ் மீட் வைக்கிறீங்க. ஏண்டா நொன்னையலா, உங்களுக்காக பொழப்பு தலைப்பை விட்டுவிட்டு, படிக்கிறத விட்டுவிட்டு, சோறு தண்ணியை விட்டுவிட்டு ரோட்ல உட்காந்துருக்கானுங்க. இதுக்கு புடிங்கிய பிரஸ் மீட். நீ களத்துல நின்று சொல்லிருக்கணும்ல, உனக்காக போராடினானுங்கல்ல. 10 வருஷமா நீ புடுங்க முடியாதான் இங்க 5 நாள்ல புடுங்கி காட்டியிருக்கானுங்க. நீ அவனை பார்த்து சொல்லியிருக்கணும், எப்பா இப்படி இப்படி இருக்கு, இதெல்லாம் கிளியர் ஆயிருச்சு, நம்ம இதோட போயிடலாம் அப்படின்னு நீ அங்க அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. அப்ப நீ ஏன் ஒதுங்கின? இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியுமா? இதுல உங்களுக்கு அந்த எடுபடி, இந்த சென்னை மீம்ஸ்ங்கிறவன் அவன் எடுபடி, உங்களுக்கு எங்க போனாலும் செம்பு தூக்கிட்டே வந்திருக்கான். அவன் முந்தானத்து நைட்டே அவன் ஒரு மெசேஜ் போடுறான், போஸ்ட் போடுறான் அவன் பேஜ்ல. இந்த மாதிரி போலீஸ் உள்ள நுழையறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, எனக்கு நம்ப தகுந்த இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு, எல்லாருமே கிளம்புங்க மெரினால இருந்து அவன் போடுறான். உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது அந்த தகவல்லாம்? அப்ப எல்லாம் சேர்ந்து வச்சு கூடி பேசி பண்ணீங்களா? இருக்கிறவங்க சொம்பைகளா இங்க? என்னமோ அதுக்கு இது இந்த போராட்டத்துக்கு அதை பேசினாங்க, அந்த போராட்டத்துக்கு இதை பேசினாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு தாண்டா எதிராக நமக்கு குரல் கொடுக்க முடியும்னு சொல்லி தாண்டா வெளியே வந்திருக்கான். ஜெயலலிதா அம்மா செத்தது எப்படின்னு தெரியாது, இந்த அம்மா பொதுச் செயலாளர் எப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கப்புறம் நீட் தேர்வு ஏன் வந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை. விவசாயி செத்து போனா, காவேரி மேலாண்மை அமைக்கல, வரிசையா அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி என்னதான் இதுக்கு முடிவு, நம்ம அடி வாங்கிட்டே தான் இருக்கணுமா அப்படிங்கிறப்ப ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு பிரச்சனை ஃபயர் மாதிரி பத்திக்கிச்சு. எல்லாருமே தான் சொல்ல வந்த விஷயத்த அரசாங்கம் நம்மளை போட்டு நசுக்குது, நம்ம வெளியே நம்ம கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரோட்ல இறங்குறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் வரல எவனும், மனசுல வச்சுக்க, ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே எவனும் வரல, எல்லா பிரச்சனைக்கும் சேர்ந்துதான் வந்தான். ஜல்லிக்கட்டு ஓம் பிரச்சனை முடிஞ்சோடனே நீ அந்த சட்டத்தை வாங்கி நேத்து காட்டிட்டு பிரஸ்ல காட்டிட்டு பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுல படுத்துக்கிட்டீங்க. ஏன்னா அடுத்து எவனாவது அந்த ஜல்லிக்கட்டுக்காரங்க இந்த 5 பேர் எவனாவது பொது பிரச்சனை ரோட்டுக்கு வந்தீங்க, தமிழர்னு சொல்லி தமிழன் உணர்வை தூண்டி தூண்டி விட்டு எங்களை சாகடிக்கிறீங்கடா. நீங்க உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நீங்க படுத்துக்கிட்டீங்க. உங்க 5 பேர் முகரை எங்கயா பார்த்தோம், பாக்குறத செருப்படுத்த இருக்கீங்க உங்களை எல்லாம்.